என்னடா, எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்க? இல்லைங்கம்மா, ஜூஸை குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொன்னேன்னா கொஞ்சம். அதெல்லாம் எல்லாம் நல்லா தான் இருக்கும். போய் வேலையை பாரு. ஆகட்டுமா. அத்தா சொல்லுதாயே. அண்ணன் எங்கண்ணே இருக்கீங்க? வீட்டுல தானே இருக்கீங்க? அத்தா ஏதோ பழமொழி சொல்லுவாங்களே, அது கெட்டா குட்டி வச்ச உடனே அந்த கதை தான். எனக்கு வீட்டில் தான் இருப்பேன், எங்க போறேன்? அது சரிதா. சின்னையா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. இப்ப அவரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். அப்படியா அத்தா? ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஐயே. அவ்வளவு சீக்கிரமா அனுப்பிச்சாங்க. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அண்ணன், நீங்க அந்த ஆரத்தி தட்டை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறீங்களா? ஏத்தா இதெல்லாம் நீ சொல்லணுமா? இந்த உடனே ரெடி பண்ணிட்டேன். போன வையே. சரிண்ண. ஐயா சொல்லிட்டேங்க ஐயா. ஏய் நில்லு, இங்க வா. அம்மா கையில என்ன? அதுவாமா, நம்ம சின்னையா உடம்பு முடியாம ஆஸ்பத்திரி இருக்கார்ல, அவர் இப்ப குணமாயி வீட்டுக்கு வர்றாப்லையா. நம்ம ஐயாவை ஆரத்தி எடுக்கிறதுக்காக நந்தினி போன் பண்ணி சொன்னிச்சுமா. அதுக்காக தான் ஆரத்தி தட்டு எடுத்துட்டு போறேன். அவன் பெரிய போர் வீரன், சண்டை போட்டு ஜெயிச்சு வந்திருக்கான். அவனுக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு ஆரத்தி வேணாம், ஒண்ணு வேணாம். கொண்டு போய் உள்ள வை. இல்லம்மா, வெளியிலே வரக்கூடாது. போ. ஆகட்டும்மா. இவன் பண்ண வேலைக்கு ஆரத்தி ஒண்ணுதான் கேடு. நந்தினி கூட்டிட்டு போமா. போய் ரெஸ்ட் எடு. நெல்லடி, உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? வெக்கமா இல்ல? என்னமோ பெரிய இவ மாதிரி 10 பக்க டயலாக பேசிட்டு வீட்டை விட்டு போறேன்னு சொன்ன. திரும்பி எதுக்குடி இங்கே வந்திருக்க? இவன் கையில அடிப்பட்டத சாக்கா வச்சுக்கிட்டு பின்னாடியே தொத்திட்டு வந்துட்டியா? இல்லம்மா, நிறுத்தடி. ஏண்டி, நானும் உன்னை பல மாசமா கவனிச்சுட்டு தானே இருக்கேன். நீ எல்லாத்தையுமே கணக்கு போட்டுதான் செய்யற. எங்க பம்மனும் எங்க யார தூண்டி விட்டா காரியத்தை சாதிக்கலான்னு எல்லாத்தையும் ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் செய்யறல்ல. சுந்தரவள்ளி வேணாம், அவ்வளவுதான் உனக்கு லிமிட். ஒழுங்கா வாய முடிட்டு உள்ள போ. ஓ, முன்னாடி நான் பேசினா இந்த ஹீரோ சார் தான் சண்டைக்கு வரைஞ்சு கட்டிட்டு வருவாரு. இப்போ அதை நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னும் சண்டைக்கு வரல. வீட்டுன்னா அப்படிதான் ஆகும். பேசாம வாய முடிட்டு சும்மா இரு. பாத்தியா, பாரு, இந்த மனுஷன் என்னைக்காவது என்ன பார்த்து இப்படி எல்லாம் பேசிருக்காரா? இன்னைக்கு இப்ப இந்த மாதிரி பேசுறாருன்னா யார் காரணம்? நீ. இவதானே காரணம். அந்த அளவுக்கு நடிச்சு நடிச்சு பேசி பேசி உங்களை ஏமாத்தி வச்சிருக்கான். எங்கேயோ வெளியில கழட்டி விட வேண்டிய செருப்பை வீட்டுக்கு கொண்டு வந்தா இப்படிதான் அசிங்கம். எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்படணும். டாடி, கூல் டாடி. புது செருப்பு நல்லா கடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கடிச்சிருக்கு போல. அதனாலதான் வலி தாங்காம பெப்பேன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. கத்திட்டு போட்டும் டாடி, விட்டுருங்க. ஏய், போது நிறுத்துடா. புது செருப்பா இருந்தாலும் பழைய செருப்பா இருந்தாலும் செருப்பு செருப்பு தானே. அதுல எந்த மாற்றமும் இல்லல்ல. செருப்ப வாசலே கழட்டி விட்டுட்டு வரணும். அதை விட்டுட்டு பூஜை ரூம் வரைக்கும் எடுத்துட்டு வந்தா இப்படிதான் எல்லாரும் அசிங்கப்படணும், அவமானப்படணும். பெருசா பேச வந்துட்டான். வெளியில வாசல்ல கிடக்கிற செருப்பு பூஜை அறைக்குள்ள வரணும்னா அது கண்டிப்பா அந்த சாமி செருப்பா தான் இருக்கணும். நீங்க வெறும் செருப்புன்னு நினைக்கிற இவளை நான் சாமி செருப்பா மாத்தி காட்டுறேன். பாத்திரலாண்டா. பாத்திரலாம். நந்தினி, வாடா தங்கம்.
உள்ள நுழையும் போதே பஞ்சாயத்து பண்ணமா? நந்தினி உனக்கு பிரச்சனை தான் தெரியவாளா? அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கான், அவனை பார்த்து நீ ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டியா? ச்சே, நீ எல்லாம் மாறவே மாட்டியா?